வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். தயவு செய்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து எனக்கு லைக் போட்டு விடுங்க. சின்ன ஒரு ஹெல்ப் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அது உங்கள் பேர் நிறையா சேனல் போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி ஏதோ எனக்கு ஒரு 60 வருஷத்தில் ஒரு ஞானவதி வந்து போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. சரியா? இப்போ ஒரு சீரியஸான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியும், ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன். மலர் லைஃப் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்க சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நிறையா 2-3-4 வீடியோ போட்டுக்கிறேன். திரும்பவும் எனக்கு அந்த குழந்தைய பார்க்குறப்ப அது படுத்துருக்கிற ஒரு பொசிஷன் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. தயவுசெய்து மலர், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கல. ரெண்டுமே நாட் ஒர்க்குன்னு தான் வருது. நான் கால் வர்றது எல்லாம் நிறையா பேர்த்துக்கு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பாலா சார் சொன்னல, விஜய் டிவி பாலா, அவங்க இதில் வந்து அந்த டீமுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் ஃபோன் நம்பரு. அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபோன் எடுக்கலை, எது போகலை, அது ரிங்கே ஆகலை. அதனால அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியல. பயக்க வேண்டாம். அந்த ஃபோன் எதுக்கு பயக்குது? ஃபோன் எடுத்து பேசலாம். நீங்கள் மெசேஜும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபோன் அட்லீஸ்ட் இந்த ஃபோனை விட்டுருங்க. வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிளாக் பண்ணிட்டு போயிட்டு அவங்க நல்லா பேசலையே, விட்டுருங்க. ஒரு கொஞ்ச நாள் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். என்னுடைய மனசில் இருக்க நான் சொல்கிறேன். எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் இந்த நம்பர் மட்டும் போட்டு மனசு இருந்தால் பண்ணுங்க அப்படின்னா சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த இதுக்கெலாம் என்ன கொஞ்ச நாச்சும் பேசி அந்த அதை பற்றி சொன்னால் தான் கொஞ்சம் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜாவது போடுங்க, ரிப்ளை. சரியா? மெசேஜாவது ரிப்ளை போடுங்க. அதுவுமே போடல. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நான் வந்து பார்க்கலாம், எப்படியாவது போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த குழந்தை பையன் அது எனக்கு ரொம்ப முடியல. அது எப்படி சொல்கிறது? நான் வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு 60 வருஷத்தில் நான் வந்து இருக்கிறேன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்படுது. அந்த சின்ன சின்ன வாய்ஸ் கொடுத்து ஷார்ட் ஃபிலிம் அதை போடுது. அது ஷார்ட் வீடியோ போட்டாலும் அதில் கொஞ்சம் அழுகாமல் சமாளிக்கலான்ட்டு போடுது. அந்த மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்குது. அந்த பொண்ணுக்கு கட்டின புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அதனுடைய வேதனை வழி நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ 60 வருஷம் இது நாள் வரைக்கும் இப்படி மோசமான ஒரு கடவுள் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கல, தெரியாமலாம் இருந்திருக்கலாம். அவ்வளோதான். மனசுக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ யார் பார்த்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க ஜிபே நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை கேளுங்க. அந்த பொண்ணு ஃபுல் கேட்காம போடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிருந்த நம்பர் கொடுத்துட்டு, அதுக்கு என்ன அது தெரியலையா? +2 முடிச்சுட்டு அப்படி பையன், சின்ன பையன் 9வது ஏதோ முடிச்சுட்டு அப்படியாட்டு இருக்குது. வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது. அவர் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்க. அப்படி இதுக்கிட்ட இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்குறான். டைவர்ஸ் எனக்கு சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கா. அப்படி அவன் இப்போ வச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதாம்மா. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்லுது? எங்கேயும் நல்லா இருந்துட்டு போகிறேன், பொழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்குது. மனசு ரொம்ப நேற்று வீட்டுக்கு போயிருப்பாங்க. நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா, யாருமே இல்லை அந்த பொண்ணுக்கு. அவங்க அப்பா அம்மாவும் கண்டுக்கல. ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணனால அவங்க அப்பா அம்மா தண்ணி துவச்சி விட்டுட்டாங்க. இந்த சொத்து கூட போகக்கூடாது. இந்த பொண்ணை வந்து டெக்னிக்கலாக கையெழுத்து போட வச்சு கையெழுத்து வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்க. அவங்க அண்ணன் அடித்து ரோட்டில் அடித்து முடி கொடுத்து அந்த பொண்ணை அவங்க அம்மா இன்னும் அடித்து கொள்ளடா அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நிறையா வீடியோவில் பேசியிருக்கீங்க மலர், நீங்கள் நிறைய வீடியோவில் பேசியிருக்கீங்க, எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஜிபே நம்பரு. அந்த காசு மட்டும்தான் வருது. எந்த விதத்துலையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவ்வளோ தூரம் பயக்காதீங்க. அப்படி ஏன் பயக்கணும்? தைரியமாக இருங்க. இப்போ இந்த வீட்டு வாடகை எவ்வளோ வாடகை இருக்காங்களோன்னு மாதிரி நமக்கு தெரியல. வேலை பார்க்குறதுக்கும் அந்த பொண்ணுக்கும் கால் உடச்சி விட்டுட்டான் அவன் வீட்டுக்காரன். வண்டியில் ஆள் அனுப்பிச்சி வச்சு இது அந்த ஆஃபீஸ்க்கு போகிறப்ப பாவம் அவங்க வேலை. அந்த பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டேங்குது எனக்கு தோணு, அவ்வளோதான் படிச்சிருக்க மாட்டேங்குது. அதுக்கு பேக்கரியில் போய் 15,000 சேலரிக்கு 16,000 சேலரிக்கு போய் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கால் உடச்சி அதுக்கப்புறம் ஒரு 30,000 சேலரியில் ஒரு வேலை வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி கிடச்சிருக்குது. அன்றைக்கி லாஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி இன்று அந்த ட்ரைனிங் முடிச்சு வீட்டிலே வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்குது. அவன் போகிறது வரதெல்லாம் பார்த்து பின்னாடி அந்த பஸ் விட்டாருங்க ஒரு 10 எட்டு தான் போயிருக்கும். பின்னாடி வந்து மோட்டர் போய் 2 பேர் போயிருந்தாங்களாமா. அடித்து அப்படியே கீழே வந்து கால் கை மொத்தெல்லாம் உடஞ்சிருச்சு. அவனுக்கு இப்படி திரும்பி பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டு போனாங்களாமா. ஆனால் அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு யாருன்னு தெரியும், நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்குது. அவன் தான் பண்ணியிருப்பான், வேறு யாரும் இல்லை. இவ்வளோ கொடுமைப்படுத்தி உன்னுடைய அந்த சுகம் உனக்கு வேணுமாடா? அருவிக்கட்ட நாசமாக பண்ண நாயே, நீ வயிற்றுக்கு சோத்து திங்கிறியா இல்லை வேறு எதையா தின்னுட்டு வந்துருக்கிறியா? காலத்தில் ரத்தி திங்கிறியா? அவ்வளோ கோவம் வருது. தயவு செஞ்சு நான் என்னென்னா யாராவது பார்த்தீங்கன்னா அது எங்கிட்ட நடந்து முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா மலர் லைஃப் சேனலில்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்களாலே ஒரு கண்ணு மட்டும் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கோம், அதை பாருங்கள். அப்புறம்லாம் மூஞ்சிக்கெலாம் அந்த இது மாசு கட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்குது. உங்களால் முடிஞ்சது 4 நம்பர் நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, யாராக இருந்தாலும் சரி ஆதரவு கொடுங்க. இதெல்லாம் ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு நாளைக்கு கடவுள் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு நல்லது கிடைப்போம். அந்த குழந்தை பையன் உலகத்தை +2 வரைக்கும் முடிச்சிருக்காரு. உலகத்தை என்னென்ன கூட தெரியாது அந்த பையனுக்கு. அம்மா மடியில் அம்மா மட்டும்தான், அது ஒன்று தான் தெரியுது அந்த பையனுக்கு. ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்ததே 20 நாள் ஹாஸ்பிட்டலில், 3 நாள் 4 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. 11 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பையனுக்கு. இந்த இடத்துல 2 கட்டி, பெரிய பெரிய கட்டிங்க, இவ்வளோ பெரிய கட்டி. இந்த இடத்துல வந்து இந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் காலில் ஒரு எலும்பு எடுத்து இங்கே வச்சு இது பண்ணியிருக்காங்க. பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இருக்க மாட்டிருக்குது. இந்த பையனை பார்த்தா இன்னுமே சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது, பேச முடியாது, மூச்சு சரியாக விட முடியல, கஷ்டத்தில் இருக்கு. அப்படி அந்த லிக்விட் மாதிரி ஏதாவது அந்த மூக்கில் இது வச்சுருக்க டியூப் வச்சுருக்காங்கல்ல, அதில் தான் லிக்விட் மாதிரி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்களாட்டிருக்குது, தண்ணி இதெல்லாம் டயத்துக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பொண்ணுக்கு எல்லோரும் உதவி பண்ணுங்க ப்ளீஸ். நான் மனசு ரொம்ப நொந்துருச்சு. எனக்கு அந்த புள்ள எதுவுமே பேச மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்குது. பைக்கு தான் இல்லை என்னாவது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம் மலர். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய வீடியோ வருதோ வரலையோ எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டு விட்டேன். ஒரே ஆள் அவ்வளோ பண்ணுறதுனா முடியாதுங்க. என்ன யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த ஜிபே நான் கொடுக்குறேன், என்னுடைய சேனலையும் கொடுக்குறேன், அவங்க சேனலையும் பாருங்கள். அவங்க சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க, அதுவும் பார்ப்பாங்க. யூடியூப்காருக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி போட்டு, என்ன சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, மனசுக்கு அது ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி இருந்தால் பண்ணி விடுங்க. முடிஞ்சவங்க போடுங்க. 5 ரூபா போட்டாலும் சரி, 10 ரூபா போட்டாலும் சரி போட்டு விடுங்க. இங்கே நான் இன்றைக்கி காலையில் ஒரு முடிவெடுத்தேன். பால் டைரி இருக்குது, பால் டைரி இருக்குது. அங்கே வந்து நான் அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பால் டைரி யார் வந்தாலும் சரி 10 ரூபாயோ 20 ரூபாயோ அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடுக்க சொல்லு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணுக்கு நம்ம அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்கிறேன் 2-3 இடத்துல. ஆனால் பாலா அவங்க பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஃபோன் பண்ணுங்காட்டி ஃபோன் போகவே இல்லை கால். அதனால் அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸ் திருப்பி எனக்கு கொடுக்கல. இவங்க ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து போய் நேராக போய் செய்யலாம்னு தான் இருந்தாங்க. அது இவங்களோட இதாக நமக்கு தெரியல. என்ன கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக இருந்து பார்க்கணும். சின்ன சின்ன செலவாக இருந்தால் கூட ஓரளவுக்கு எல்லாம் இந்த யூடியூப் வச்சுருக்க எல்லாருமே சின்ன சின்ன ஒரு ஃபேமிலி தான். ஹை லெவல் ஃபேமிலிலாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதுங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவிலேயும் நம்பர் கொடுக்குறேன் நான். அதுக்கடுத்து அந்த பொண்ணோடைய சேனல் மலர் லைஃப் அப்படின்னு இருக்கும், அந்த சேனலை சர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் போட முடியாது. நான் வந்து நம்பர் மட்டும் போட்டு விட்றேன். அவங்க நீங்கள் போடும்போதே மலர்னு பேர் வரும். அதில் நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. ஸ்கேன் பண்ணி போடுற ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னென்னோ ஒட்டி வச்சுருக்காங்க. 2 பசங்க, அவனும் அங்கேயே தான் சென்னையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு கூட. எப்படி இந்த கடவுள் இவ்வளோ ஒரு கொடூரத்தை இந்த பிள்ளை கொடுத்து போட்டு அவனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காம வச்சுருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஒரு 2 பசங்களுக்கும் உடம்பு சரியாமையே ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்கும், போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு முடியாமல் ப்ரெக்னென்ட் அந்த இது கர்ப்பப்பையில் ப்ராப்ளம், அதையும் அந்த பொண்ணு பார்த்து அதை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ கடைசியில் பார்த்தா இந்த பையனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதாக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, அவங்களும் பார்க்கல. பட்டாத கஷ்டமாக அந்த வீட்டுக்கு போய் அவங்க மொத்த டோட்டல் லைஃபே இது பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு குடும்ப கடவுள் கொடுத்துருக்கான்னு எனக்கு அது சொல்ல முடியல. என்னென்னு நல்லா இருப்பாங்க, இனிமேல் நல்லா இருக்கணும். எல்லோரும் இந்த ஒரு டைம் அந்த பையனுக்காக உதவி பண்ணிவிடுங்க. 500 ரூபாயோ 100 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபா உங்களால் என்னென்னலாம் முடியுமோ எல்லோரும் இந்த பாருங்க, ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணோட இதுலேருந்தும் ஷேர் பண்ண சொல்லியிருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மலர் வாட்ஸ்அப் நம்பரை ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.